Because some wives ask me this question. சில மனைவிமார்கள் என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார். Does that mean I have to do everything my husband tells me? அப்படியானால் கணவன் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் நான் செய்ய வேண்டுமா? Suppose he tells me to do something wrong. சில தவறுகளை செய்ய சொன்னால், because he is not perfect. ஏனென்றால் அவர் பூரணவான் அல்ல. Or he may be carnal. அல்லது அவர் மாம்சீகமானவராக இருக்கலாம். Or he may not even be converted. அல்லது அவர் மனம் திரும்பாத ஒரு கணவனாக இருக்கலாம். Okay, 1 Corinthians. Bible is very clear. Doesn't make any mistake. வேதமானது மிகவும் தெளிவாக இருக்கிறது. எந்த ஒரு தவறையும் அது செய்வதில்லை. 1 Corinthians 11:3 says. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். The head of the man, the head of the woman is the man. ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான். But the man has also got a head. ஆனால் புருஷனுக்கு ஒரு தலை இருக்கிறது. He is not without a head. புருஷன் தலையில்லாமல் இல்லை. It says here that Christ is the head of the man. கிறிஸ்துதான் புருஷனுக்கு தலையாக இருக்கிறார். So it's like an army. அது ஒரு பட்டாளத்தை போல, ராணுவத்தை போல. On top there's a general. மேலே ஜெனரல் என்ற ஒருவர் இருக்கிறார். It's a very senior officer. அவர் மிகவும் முதிர்ச்சி அடைந்த ஒரு அலுவலராக இருக்கிறார். Below him is, let's say, a captain. அவருக்கு கீழாக கேப்டன் என்ற ஒருவர் இருக்கிறார். Then there's a soldier. அதுக்கு பிறகு படைவீரர். Now listen, here's the general on top. மேலே ஜெனரல் இருக்கிறார். That's like Christ. கிறிஸ்துவை போல. And then there's a captain. That's like your husband. அதுக்கு பிறகு கேப்டன் உங்கள் கணவர். And then the soldier, that's you. படைவீரன் நீங்கள். So when the captain tells the soldier to do something, அந்த கேப்டன் படைவீரனை பார்த்து நீ ஒன்றை செய் என்று சொன்னால், he does it. அந்த ராணுவ வீரர் செய்கிறார். Why? ஏன்? Because when the general tells the captain to do something, he does it also. அந்த ஜெனரல் கேப்டனுக்கு ஒன்றை செய்ய சொல்லும் பொழுது கேப்டனும் அதை செய்கிறார். Now if the general tells the captain to do something and the captain doesn't obey, he'll lose his job. ஜெனரல் கேப்டனை பார்த்து ஒன்றை செய் என்று சொல்லும் பொழுது நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அந்த கேப்டனுடைய வேலை பறி போய்விடும். See, there was a captain you read of in Matthew chapter 8. மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே ஒரு தளபதியை குறித்து வாசிக்கிறோம். And there you can see this thing of Christ and the husband and the wife. அங்கே கிறிஸ்து கணவன் மனைவி உள்ள உறவுகளை நாம் பார்க்கலாம். See this picture, a general, a captain and soldier. ஆக மனதிலே இந்த காட்சியை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜெனரல் இருக்கிறார், ஒரு கேப்டன் இருக்கிறார், அதற்கு பிறகு ராணுவ வீரர் இருக்கிறார். Okay, here's a captain. இங்கே அந்த கேப்டன் இருக்கிறார். Matthew 8 verse 8. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். He's called centurion here. That's like a Roman captain. ரோம கேப்டனை போல இங்கு 100க்கு அதிபதி என்று வாசிக்கிறோம். He had 100 soldiers under him. அவருக்கு கீழாக 100 ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். And what does he say? அவன் என்ன சொல்கிறார்? In verse 9. 9ஆம் வசனம். I am a man under authority. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருக்கிறேன். That means I've got a general on top of me. எனக்கு மேலாக ஜெனரல் இருக்கிறார். I'm under his authority. நான் அவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். And I have a soldier under my authority. என்னுடைய அதிகாரத்துக்கு கீழாக இத்தனையோ படை வீரர்கள் இருக்கிறார்கள். And when I tell the soldier to go, he goes. When I tell the soldier to come, he comes. அந்த போர்ச்சவர்களை பார்த்து போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். To do this, he does it. இதை செய் என்றால் செய்கிறான். Why? ஏன்? Because when the general says to the captain, go, he goes. அந்த ஜெனரல் கேப்டனை பார்த்து போ என்றால் அவர் போகிறார். And the general says, come, he comes. ஜெனரல் கேப்டனை பார்த்து வா என்றால் வருகிறார். He says, do this, he do it. இதை செய் என்றால் செய்கிறார். So, this is the order. ஆகவே இதுதான் அந்த முறைமை. There's a Christ and the man and the wife. கிறிஸ்து, புருஷன், ஸ்திரீ. Okay, so supposing your husband tells you to do something. உங்களுடைய கணவர் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். It's like the captain telling the soldier, do this. அந்த கேப்டன் போர்ச்சவனை பார்த்து இதை செய் என்று சொல்கிறார். But the soldier knows that the general has said nobody should do that. ஆனால் இந்த காரியத்தை யாருமே செய்யக்கூடாது என்று அந்த ஜெனரல் கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை இந்த படை வீரன் அறிந்திருக்கிறார். Should the soldier obey the captain or not? What do you think? இப்பொழுது இந்த படை வீரன் கேப்டன் சொல்வதற்கு கீழ்ப்படிய வேண்டுமா கூடாதா? Yes or no? ஆமாவா இல்லையா? All the husbands are quiet, but the wives know the answer. கணவன்மாரெல்லாம் அமைதியா இருக்கிறார்கள், ஆனால் மனைவிமார்களுக்கு பதில் தெரியும். That there the wife should not obey the husband. அந்த இடத்திலே மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய கூடாது. I'll give you an example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Supposing wife has got an unconverted husband. ஒரு மனைவிக்கு மனம் திரும்பாத கணவன் இருக்கிறார். He is still her head. ஆனாலும் அந்த கணவன் தான் மனைவிக்கு தலையா இருக்கிறார். The Bible says that. வேதம் அதை சொல்லுகிறது.
And supposing he says, I want you to bow down to this idol. இந்த விக்கிரகத்துக்கு நீ வணங்க வேண்டும் என்று கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறார். Should she obey her husband? இப்பொழுது கணவனுக்கு இந்த மனைவி கீழ்ப்படிய வேண்டுமா? No. Because this soldier knows that the general has said nobody should bow to idols. அந்த ஜெனரல் யாரும் விக்கிரகத்துக்கு வணங்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்பதை எல்லா படை வீரர்களும் அறிந்திருக்கிறார்கள். I was in the military myself. நானே ராணுவத்திலே பணிபுரிந்திருக்கிறேன். And sometimes my senior officer would tell me, do this. என்னுடைய மேலதிகாரி சில சமயத்திலே இதை செய்யுங்கள் என்று சொல்லுவார். And I knew in my heart that was wrong. அது தவறு என்று என்னுடைய உள்ளத்திலே நான் அறிந்திருக்கிறேன். My conscience, he was telling me to do something wrong for his benefit. அவர் மேலதிகாரி தன்னுடைய ஆதாயத்துக்காக ஒரு காரியத்தை செய்ய முடியாது எனக்கு சொல்லுகிறார், அது தவறு. Like getting some government property for him. சில அரசாங்க சொத்தை, private use. அரசாங்க பொருட்களை தன்னுடைய தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். I would say, no sir, I can't do that. நான் என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் இதை செய்ய முடியாது என்று நான் சொல்லிவிடுவேன். I would respect him. I have to call him sir. நான் அவரை மதிப்பு கொடுத்து ஐயா என்று அழைப்பேன். Stand at attention. நான் அங்கே அட்டென்ஷனிலே நிற்பேன். And I say, I'm sorry sir. என்னை மன்னித்து விடுங்கள். I can't do that. My conscience does not permit me. என்னுடைய மனசாட்சி இதற்கு அனுமதி கொடுக்கவில்லை, ஆகவே என்னால் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவேன். Now in the military, it's a very serious thing to say no sir to an officer. ராணுவத்தை பொறுத்தவரை ஒரு மேல் அதிகாரிக்கு இல்லை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அது ஒரு சீரிய காரியம். I had to say that many times. ஆனால் பல சமயங்களிலே நான் அதை சொல்ல வேண்டியிருந்திருக்கிறது. Because ஏனென்றால் above that officer was God. அந்த மேல் அதிகாரிக்கு மேலாக தேவன் இருக்கிறார். And I knew God did not permit me to do that. அதை செய்ய முடியாத தேவன் எனக்கு அனுமதிக்கவில்லை என்று எனக்கு தெரியும். So sometimes the officer would take me in front of the commanding officer. சில சமயத்திலே அந்த என்னுடைய மேலதிகாரி கமாண்டிங் அதிகாரியிடத்தில் என்னை கொண்டு செல்வார். This officer is not obeying my orders. இந்த அதிகாரி என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லுவார். So I would stand there before the commanding officer and say, நான் இந்த கமாண்டிங் அதிகாரியின் முன்னாக நின்று நான் சொல்லுவேன், Sir, I'm a Christian and I can't do that. நான் ஒரு கிறிஸ்தவன், ஆகவே என்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்லுவேன். If they want, they can lock me up in jail. That's okay. அவர்கள் விரும்பினால் அவர்கள் சிறைச்சாலையிலே கூட என்னை வைத்து பூட்டலாம், அது பரவாயில்லை. God was on top of everything for me. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் எல்லாவருக்கும் மேலாக தேவன் இருக்கிறார். To wives I would say, ஆகவே மனைவிமார்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், your husband tells you to do something which you know in your conscience is wrong because Jesus Christ has told you you must not do that. நீங்கள் இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்று இயேசு சொல்லியிருக்கிறபடினாலே உங்கள் கணவன்மார் அதை சொல்லும் பொழுது அது தவறு என்று உங்கள் மனசாட்சியில் உணர்கிறீர்கள். Then you know that above your husband there is another head, that is Christ. அப்பொழுது உங்கள் கணவனுக்கு மேலாக ஒரு தலை இருக்கிறார், அவர்தான் கிறிஸ்து என்று அறிவீர்கள். So it's not blind obedience. ஆகவே ஏதோ குருட்டுத்தனமாக கீழ்ப்படிவது என்பது தவறு. But in other things, மற்ற காரியங்களிலே the Bible says, obey your husband. வேதம் சொல்லுகிறது உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். And there you can be wise. அங்கே நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And a wise woman, it says in Proverbs 14, can build her house. ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Proverbs 14 and verse 1, the wise woman builds her house. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வாசிக்கிறோம். Why doesn't it say the wise man builds his house? புத்தியுள்ள புருஷன் தன் வீட்டை கட்டுகிறான் என்று ஏன் சொல்லப்படவில்லை? Do you know that the most important person in a house is actually the wife? உங்களுக்கு தெரியுமா, ஒரு குடும்பத்தை பொறுத்த வரையில் மிக முக்கியமான நபர் மனைவிதான் என்று? I have learned that through many years. அநேக ஆண்டுகளாக நான் அதை கற்றிருக்கிறேன். If you have a good wife, நல்ல மனைவி உங்களுக்கு இருப்பார்களே ஆனால் your house will be built. உங்களுடைய வீடு கட்டப்படும். If you don't have a good wife, நல்ல மனைவி உங்களுக்கு இல்லை என்றால், and even if you're a good man, நீங்கள் நல்ல மனிதனா இருந்தாலும் கூட very difficult to build a house. குடும்பத்தை கட்டுவது என்பது மிகவும் கடினம். Shall I tell you why? ஏன் என்று சொல்லட்டுமா? Do you know that in Christianity the most important thing is humility? கிறிஸ்தவத்திலே மிகவும் முக்கியமான ஒரு காரியம் தாழ்மை. I've always said there are 3 secrets for the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு 3 ரகசியங்கள் உண்டு என்று அடிக்கடி நான் சொல்லுவேன். Number 1, முதலாவது ரகசியம் humility. தாழ்மை. Number 2, இரண்டாவது ரகசியம் humility. தாழ்மை. Number 3, மூன்றாவது ரகசியம் you know it. உங்களுக்கே தெரியும், humility. தாழ்மை. You learned the 3 secrets means you know how to live the Christian life. இந்த 3 ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது என்று அர்த்தம். That is why whenever I look at any brother, I look for humility. எப்பொழுதெல்லாம் ஒரு சகோதரனை பார்க்கிறேனோ அவரிடத்தில் தாழ்மை இருக்கிறதா என்று நான் பார்க்கிறேன். I don't care if he can speak well.
அவர் நன்றாக பேசுகிறாரா இல்லையா அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. He looks very smart. These things mean nothing to me. பார்ப்பதற்கு மிடுக்கானவராக இருக்கிறாரா என்றும் எனக்கு கவலை இல்லை. அவைகள் ஒன்றும் இல்லை. Because I know that is what God looks for. ஏனென்றால் தேவனும் எதை தான் பார்க்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். That is what God was so happy with when he saw Jesus. இயேசுவை பார்த்த பொழுது தேவன் அதை குறித்து தான் சந்தோஷப்பட்டார். The first man who walked on earth for 30 years without any pride. எந்த பெருமையும் இல்லாமல் முதல் 30 ஆண்டுகளாக இந்த பூமியில் நடந்தவர் அவர்தான் ஆண்டவராக இயேசு. He never preached, he never did any casting out demons for 30 years. 30 ஆண்டுகளாக பிரசங்கிக்கவில்லை, எந்த பிசாசையும் விரட்டவில்லை. But what did he do which nobody else did for 30 years? மற்ற யாருமே செய்யாத ஒரு காரியத்தை அவர் என்ன செய்தார்? Walked in humility for 30 years. 30 ஆண்டுகளாக தாழ்மையிலே அவர் நடந்தார். And the father said, I am delighted with this. நான் இதிலே பிரியமாக இருக்கிறேன் என்று பிதா சொன்னார். I tell you, you walk like that, the father will be delighted with you. நீங்களும் அப்படி நடப்பீர்கள் என்று சொன்னால் பிதாவானவர் உங்களிலே சந்தோஷமாக இருப்பார். Yeah, he'll be delighted more with you than a lot of people who stand in the pulpit. இங்கே பிரசங்க மேடையில் நிற்கிற அநேகரை காட்டிலும் அவர் உங்களிடத்திலே பிரியமாக இருப்பார். Because he looks for humility. ஏனென்றால் அவர் தாழ்மை இருக்கிறதா என்று பார்க்கிறார். You know, the devil became the devil through the spirit of pride. பெருமையின் ஆவினாலே தான் பிசாசாய் மாறினார். Along with pride was rebellion. அந்த பெருமையோடு கூட முரட்டாட்டம். I will lift up my throne above God. தேவனுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன். Who are you? நீர் யார்? To talk to God like that. தேவனிடத்திலே இப்படி பேசுவதற்கு. And when he talked to God like that, he became the devil. இது போல தேவனிடத்திலே பேசும்பொழுது அவன் பிசாசாய் மாறினான். Shall I tell you wives how to become like the devil? மனைவிமார்களே பிசாசை போல எப்படி மாறுவது என்று உங்களுக்கு சொல்லட்டுமா? You start talking like that. இது போல நீங்கள் பேசி பாருங்கள். Who are you to tell me to do anything? இதை சொல்றதுக்கு நீங்க யார்? You know who was the first person who said that? இதை சொன்ன முதல் நபர் யார் தெரியுமா? Lucifer. லூசிபர். You know what happened to him? அவனுக்கு என்ன நடந்தது என்று தெரியுமா? He became the devil. அவன் பிசாசாய் மாறினான். Spirit of rebellion. முரட்டாட்டத்தின் ஆவி. And Jesus came. இயேசு வந்தார். How did Jesus bring salvation? இயேசு எப்படி ரட்சிப்பை மீட்பை கொண்டு வந்தார்? Opposite of this spirit of rebellion. இந்த முரட்டாட்டத்தின் ஆவிக்கு நேர் விரோதமான ஒரு ஆவி. Submission. அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆவி. Submission to God. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய ஆவி. அது மிகவும் எளிது. If I ask you, sisters, submit to God, any day you're ready to do that. சகோதரிகளே தேவனுக்கு அடங்கியிருங்கள் என்று சொன்னால் எந்த நாளிலும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள். But do you know what Jesus had to do? ஆனால் இயேசு என்ன செய்ய வேண்டியிருந்தது தெரியுமா? He had to submit to Joseph and Mary. That was so difficult for 30 years. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் 30 ஆண்டுகள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டியிருந்தது. அதுதான் மிகவும் கஷ்டமான பகுதி. He was perfect. அவர் பூர்ணவனாய் இருந்தார். Joseph was imperfect. யோசேப்போ பூர்ணமற்றவராய் இருந்தார். Mary was imperfect. மரியாளும் பூர்ணமற்றவளாய் இருந்தார். Joseph was a sinner, an old covenant sinner. பழைய ஏற்பாட்டு பாவியாகத்தான் யோசேப்பு இருந்தார். Mary was an old covenant sinner. மரியாளும் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த பாவியாக இருந்தார்கள். Just like all families, they fought with each other. எல்லா குடும்பங்களைப் போல இருவரும் சண்டை போட்டுக் கொண்டார்கள். You believe that? Joseph and Mary fought with each other. யோசேப்பும் மரியாளும் இருவரும் சண்டை போட்டிருப்பார்கள் என்று நம்புகிறீர்களா? I'm not a Roman Catholic. நான் ரோமன் கத்தோலிக்கன் அல்ல. I believe Joseph and Mary fought with each other. யோசேப்பும் மரியாளும் ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டிருந்திருப்பார்கள். I've seen new covenant families fighting with each other. What about this old covenant family? புதிய ஏற்பாட்டு தம்பதிகளே சண்டை போடுகிறார்கள். பழைய ஏற்பாட்டு தம்பதிகளை குறித்து என்ன? They were not perfect. அவர்கள் பூர்ணவான்கள் அல்ல. But God told Jesus. ஆனால் தேவன் இயேசுவை பார்த்து சொன்னார், submit to them. அவர்களுக்கு அடங்கியிரு. Don't question whether they are perfect or not. அவர்கள் பூர்ணவான்களா இல்லையா என்று கேள்வி கேட்க வேண்டாம். Just submit. நீ அடங்கியிருந்தால் மட்டும் போதும். Not 1 or 2 days. 1-2 நாட்கள் மட்டுமல்ல, 30 years. 30 ஆண்டுகள். How many of you sisters want to follow Jesus? சகோதரிகளே, எத்தனை பேர் நீங்கள் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறீர்கள்? To submit to an imperfect husband for 30 years? ஒரு பூர்ணமில்லாத புருஷனுக்கு 30 ஆண்டுகள் அடங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை. You see how difficult it was for Jesus? இயேசுக்கு எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் என்று இப்பொழுது உங்களுக்கு விளங்குகிறதா? You find it difficult even for 1 week. ஒரு வாரம் அடங்கி இருப்பதே உங்களுக்கு கடினமாக இருக்கிறது. That's a Christian home. அதுதான் கிறிஸ்தவ இல்லறம், குடும்பம். Don't say you're not perfect. நான் பூர்ணவான் அல்ல, புருஷன் பூர்ணவான் அல்ல என்று சொல்ல வேண்டாம். Jesus didn't say to Joseph and Mary, you're not perfect, why should I listen to you? நீங்கள் பூர்ணவான்கள் அல்ல, ஏன் நான் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? You're not spiritual. நான் ஆவிக்குரியவன், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. Jesus could have said all that. இயேசு இவைகள் எல்லாம் சொல்லி இருந்திருக்க But he முடியும். didn't do it. ஆனால் அவர் அதை செய்யவில்லை. He submitted. அவர் அடங்கியிருந்தார். Dear sisters, அருமையான சகோதரிகளே, that's how Jesus brought salvation. இப்படித்தான் இயேசு மீட்பை கொண்டு வந்தார், ரட்சிப்பை கொண்டு வந்தார். By the spirit of submission. கீழ்ப்படிதலுடைய ஆவி. Now who is the one who brings the spirit of submission into a home? ஒரு குடும்பத்திலே இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலின் ஆவியை யார் கொண்டு வருவது? Not the husband. புருஷன் அல்ல.
He has to submit to Christ, but that is invisible. புருஷன் கிறிஸ்துவுக்கு அடங்கி இருக்க வேண்டும், அது காணக்கூடாத ஒரு காரியமா இருக்கிறது. But the wife is the one who brings the spirit of submission into the home. ஒரு குடும்பத்திலே அடங்கி இருக்கக்கூடிய ஆவியை கொண்டு வருவது யார் என்று சொன்னால் மனைவி, not the man. மனுஷன் அல்ல. Because the Bible doesn't say man be subject to the woman, it says the wife be subject to the husband. புருஷன் மனைவிக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை, ஆனால் மனைவியானவள் புருஷனுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. Who is the one who is going to bring that spirit of submission into the home? ஆகவே குடும்பத்துக்குள்ளாக அந்த அடங்கி இருக்கக்கூடிய ஆவியை கொண்டு வருவது the woman, ஸ்திரீ. And what spirit is that? அது எந்த ஆவி? That's the spirit of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி. So who can bring the spirit of Christ into a home? ஆகவே ஒரு குடும்பத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை கொண்டு வருவது யாரால் submission? அடங்கி இருக்கக்கூடிய ஆவியை யாரால் கொண்டு வர முடியும்? Not the husband, புருஷன் அல்ல, but the wife, மனைவி. That's why it says the wise woman builds her home. ஆகவே தான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்கிறது. You understand that? நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா? And when your children see that spirit of submission, உங்கள் பிள்ளைகள் இந்த அடங்கி இருக்கக்கூடிய ஆவியை பார்க்கும் பொழுது they will get it themselves. அவர்கள் தாங்களாகவே இந்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள். And then they will submit also. அவர்களும் கூட அடங்கி இருப்பார்கள். So when you see your children talking like this, நீங்கள் இப்படி பேசுகிறதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். No, when your children talk to you like this, உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் இப்படி பேசும்பொழுது, who are you to talk to me like that? என்கிட்ட பேசுறதுக்கு நீங்க யார்? You ask yourself whether they heard you speak like that to your husband and they learned it from you. நீங்கள் உங்கள் கணவனிடத்திலே இப்படி பேசியிருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். அதை அவர்கள் உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். Don't blame them. அவர்களை குறை சொல்ல வேண்டாம். You got the chicken pox first and they got it from you. உங்களுக்கு முதலாவது பெரியம்மை வந்து விட்டது, பிறகு அவர்களுக்கு வந்து விட்டது. Why you blame them? ஏன் அவர்களுக்கு வந்து விட்டது என்று குறை சொல்லுகிறீர்கள்? So many times we blame our children for what they learned from us. அநேக சமயங்களிலே நம்மிடத்திலிருந்து பிள்ளைகள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நாம் அவர்களை குறை கூறுகிறோம். We have to repent. நாம் மனம் திரும்ப வேண்டும் சகோதர சகோதரிகளே. What a responsibility we have as parents. நமக்கு பெற்றோராக இருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று பாருங்கள். Repent. மனம் திரும்புங்கள். That our homes will not be like all the heathen homes. நம்முடைய குடும்பங்கள் புறஜாதியான குடும்பங்களைப் போல இருக்காது என்று நான் நம்புகிறேன். But godly homes where Jesus Christ is Lord. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராக வாழுகின்ற தேவ பக்தியுள்ள குடும்பங்களாக. Where we bring up our children to fear God. தேவனுக்கு பயப்பட முடியாத நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துகிற காரியம். Let's pray. நாம் ஜெபிப்போம். The Lord wants to lift up our marriages to a much higher level than it is right now. இப்பொழுது இருக்கிற நிலையை காட்டிலும் மேலான நிலைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளை தேவன் கொண்டு வர விரும்புகிறார். And you may feel that you are so weak. நீங்கள் பலவீனராய் இருப்பது போல உணரலாம். But the power of His Holy Spirit can lift you to a height that you cannot even dream of right now. நீங்கள் இப்பொழுது கனவிலே கூட காணக்கூடாத அளவிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நிலவரத்தை தரத்தை உயர்த்த முடியும். Will you believe the Lord today? இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க முடிகிறதா? That your marriage which looks so weak will become strong. பலவீனமாய் வலிமையிலிருந்து காணப்படுகிற உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வலிமையுள்ளதாய் மாற முடியும் என்று உங்களால் நம்ப முடிகிறதா? If you don't believe, the Lord can do nothing for you. நீங்கள் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் தேவனாலே ஒன்றும் செய்ய முடியாது. If you believe, He will lift your marriage to a much higher level than you நீங்கள் மட்டும் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து எவ்வளவோ மேலான நிலைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையை உயர்த்துவார். He will bring peace into your marriage. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வருவார். And He will bring love and victory. அவர் அன்பையும் ஜெயத்தையும் கொண்டு வருவார். Thank you, Father. ஆண்டவரே உமக்கு நன்றி. Pray that it will be so in our life. எங்களுடைய வாழ்க்கையில் அது அப்படி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். Your name will be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.